ஆண்டவரும் அன்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு விஷயத்தை நம்முடைய ஜெபித்து வார்த்தை கடந்து போகலாம். நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆஸ்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நல்ல கத்தாவே இந்த காலை வேலை பயந்து செலுத்துகிறோம். இந்த உயிர்த்த இந்த நல்ல நாளிலே கூட கத்தாவே இந்த பிள்ளைகளாகி நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் பேசுகிற தேவனா இருக்கிறீர், எங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவர் இடத்தில் உறவாடுகிற தேவனா இருக்கிறீர். எங்களுக்கு என்னதென்று அப்பா தேவனை அறிந்து அது ஏற்ற விதத்தில் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரத்துக்கு எங்களோடு கூட கர்த்தர் பேசும் ஆண்டவர் வார்த்தை வெளிப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் முகத்தின் வழியை எங்களுக்கு பிரகாசிப்பிக்க பண்ண முடியாது என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலக முடிய ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலக முடியாது என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. அடியேனும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். அனுபவிசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தை பேசுவதாக நாவுக்கு காவல்மைக்கு ஒப்புக் கொடுக்கிறப்பா. நீங்க சொல்லுகிற வார்த்தை மாத்திரமே சொல்ல கிருபை செய்யுங்க. வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுங்க. பரிசுத்த ஆவியை நீங்க வழிநடத்த முடிய ஜெபிக்கிறோம். பெரிய கடைசி கிருபை சூழ்ந்து வரட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயித்திருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் நம்ம கர்த்தர் வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், இழந்து விடாதே. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்மோடு கூட இந்த தலைப்பின் கீழ் நமக்கு வெளிப்பாடுகளையும் காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுப்பாராக. இழந்து விடாதேங்கிறதான தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். இழந்து விடாதே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நமக்கென்று கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத காரியத்தை, விலையேறப்பட்ட காரியத்தை உன்னை விட்டு என்ன செஞ்சிடாதே, நீ இழந்து விடாதே. ஒருவேளை நம்மிடத்தில் ஏதோ ஒரு விலையேறப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், இல்ல கடைசி வாய்ப்பாக, கடைசி தருணங்களாக இருக்கலாம். இதனை நழுவ விட்டு விட்டா என்று சொன்னால் அடுத்தவனுக்கு வாய்ப்புகள் இல்லை. எப்படி? இதனை இழந்துட்டேன்னு சொன்னா அடுத்து இது கிடைக்காது. இது முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு பொருள். இதை என்ன செஞ்சிடாதே, எக்காரணத்து கொண்டும் இழந்து விடாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தை ஜாக்கிரதையோடு பத்திரப்படுத்தி காத்துக்கொள். எதை இழந்தாலாகிலும் இதை இழக்காமலே பாதுகாத்துக்கொள். அப்படிங்கிறதான ஒரு காரியத்துக்குள்ளதான் என்ன செய்யலாம், நம்ம பார்க்க போகிற நிறைய வார்த்தையை இழந்து விடாதே அப்படிங்கிற தலைப்புல நம்ம முதலாவது எதை இழக்க கூடாது, நம்ம இழக்கக்கூடாத காரியங்கள் என்ன? உலக பிரகாரமான ஜனங்கள் அவங்க எது வேண்டுமானாலும் இழக்கலாம், எது வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா அவங்க பூமிக்குரியவர்கள், இந்த பூமியில் இருக்க போகிறவர்கள், நியாய தீர்ப்புக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், அவர்களை விட்டு விடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு கூட்ட மக்கள் யாருன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தான். நம்ம இழக்கக்கூடாத காரியங்கள் என்ன? தேவனை நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை ரட்சகரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், இயேசப்பா நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை அங்கீகரித்திருக்கிறார், பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் எதெல்லாம் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் நாம் இழக்கக்கூடாத முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய மகிமையை இழந்து விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இழக்கக்கூடாத முதல் காரியம் தேவனுடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை நீங்கள் நானும் ஒரு நாளும் ஒரு காலம் இழந்து விடக்கூடாது. இதுக்கு ஆதாரமான வசனங்களை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் வாசிக்கிறோம், கவனமாக கேளுங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யார் என்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்துக் கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு முன்பு வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் காத்து கொண்டிருந்தார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக. அதாவது தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்காக. எப்பொழுது தேவன் வருவார், இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இயேசுப்பா எப்போ வருவார், தேவன் பிதாவாகிய தேவன் எப்பொழுது வருவார், எப்பொழுது அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கலாம், அவரோடு கூட பேசலாம், காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி அந்த ஆதாமும் ஏவாளும் தினந்தோறும் மாலையில குளிர்ச்சியான வேளையில காத்து கொண்டிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல சம்பவிக்கிற ஒரு காரியங்கள் என்னன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. அப்ப என்ன ஒரு காரியம் அங்க நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்திருக்கு. சம்திங்ஸ் ஹேப்பன் தேர். என்னது அது? வாட்ஸ் தட்?
என்ன காரியம் நடந்திருக்கிறது? எதனால தேவனுடைய சந்நிதிக்கே விலகி தோட்டங்கள்ல விருட்சங்களுக்குள்ள தங்களை ஒழித்துக் கொண்டார்கள்? என்ன நடந்தது? என்ன சம்பவம்? என்ன பிரச்சனை அங்க ஆனது? கவனிங்க. ஒழித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன பேசி கொண்டிருக்கிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் நினைக்கலாம் ஆண்டவருக்கு எதுவும் தெரியாது, இல்ல ஊழியர்களுக்கு எதுவும் தெரியாது, விசுவாசிகள் யாருக்கும் தெரியும், சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, பெற்றவர்களுக்கு தெரியாது. ரைட், அது தவறு, அது தவறான காரியம். மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம மனிதர் முன்பதாக ஒரு விதமான வேஷங்களை போடலாம், ஆனா தேவன் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிற இருதயத்துக்கு உள்ள ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு வெளியே என்ன செய்யலாம்? நம்ம பிரகாசமா மகிமையா என்ன செய்யலாம்? பேசலாம், வார்த்தையில் அள்ளி விடலாம், வசனங்களை கூட அள்ளி விடலாம், பார்வைக்கு நீண்ட நேரம் ஜபம் பண்ணலாம், பயங்கரமா செய்யலாம். ஆனா இன்னும் ஏதோ சில காரியங்கள் வாழ்க்கையில் ஒட்டி கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் ஒழுங்க பரிபூர்ணமா தோல் உரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. சில விசுவாசிகள், சில தேவ பிள்ளைகள் இன்னும் முழுக்க சில தோல் உரிக்கப்பட முடியல. இன்னும் அந்த என்ன செய்யல, விஷ பை பிடிங்க எடுக்கல. வெளியே பல் மட்டும் தான் அது பிடுங்கப்பட்டிருக்கு தவிர விஷ பை பிடிங்க எடுக்கல. பாம்பை பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அது சில இடத்துல செஞ்சுவாங்க, பாம்பை பல்லு பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பல்லு பிடுங்கிறது வேஸ்ட், ஆனா விஷ பை உள்ள இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான காரியம். அது வால் அடித்தாலோ அது எச்சம் பட்டாலோ எப்படி பாய்ச்சல் செஞ்சிடும், சரீரத்துக்குள்ள பாய்ந்து விடும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், வந்திருக்கிறோம், ரைட், அதெல்லாம் சந்தோஷம் தான். கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். ஆனாலும் ஆதி நிலைமை எகிப்தின் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ போர்த்தினார் இல்லையா மகிமையின் வஸ்திரம். இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் மகிமையின் வஸ்திரத்தை போர்த்தி வைத்தார். மகிமையின் வஸ்திரத்தை போர்த்தி வைத்தார். நிர்மாணம் தெரியல, மகிமையாய் கர்த்தர் செஞ்சார், 2 பேரையும் வச்சிருந்தார். ஆனா என்னைக்கு சர்ப்பம், அது எப்பயுமே வஞ்சிக்க கூடியதா சர்ப்பம், நாம தான் ஞானமா இருக்கணும். அது வஞ்சிக்க கூடியது. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புலாவை போல கபடற்றவர்களாகவும் வேதம் சொல்லுகிறது. நாம தான் அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். வஞ்சிப்பதற்காக வருவாங்க, ஏமாற்றுவதற்காக வருவாங்க, நம்மளை இடர பண்ணுவதற்காக வருவாங்க. நாம தான் என்ன செய்யணும்? விலக வேண்டிய காரியத்துல விலகி இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டிய காரியத்தில் நிலைத்திருக்கணும், மறைந்திருக்க வேண்டிய இடத்துல மறைந்திருக்கணும், ஒளித்திருக்க வேண்டியதை ஒளித்துக் கொள்ள வேண்டும். நாம தான் இப்ப ஆதாமும் ஏவாளும் இதெல்லாம் செய்யாதபடினாலே தேவனுடைய சந்நிதிக்கு விலகிட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த சர்ப்பம் சொன்ன காரியத்துக்கு 2 பேருமே கீழ்ப்படிஞ்சு உடன்பட்டு இணங்கினதுனால மகிமை அவர்களை விட்டு விலகினது, அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க ஆதியில் தேவன் ஜீவ ஆத்மாவை உண்டாக்கினார். இப்ப என்ன போயிடுச்சு? ஜீவன் போயிடுச்சு, வெறும் ஆத்மா மட்டும் தான் இருக்கு. அதான் பிரச்சனையே. கவனிங்க, ஜீவன் போயிடுச்சு, இப்ப வெறும் சரீரம், வெறும் ஆத்மா மட்டும் தான் இருக்கு, வெறும் மனுஷனா தான் இருக்கு. அப்போ மகிமை அவருக்கு விலகிருச்சு. சாதாரண மனிதன் இருக்காங்க, தேவனுடைய பிரசனத்தை மகிமை அவர்கள் செய்ய முடியல, பார்க்க முடியல. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. தேவனுடைய முகத்தை கூட பார்க்க முடியல, விலகி நிற்கிறாங்க. வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தேடி தான் இருக்கிறார். உங்க பேரை சொல்லிட்டு, என் பேரை சொல்லிட்டு, நீ எங்கப்பா இருக்கிற, நீ எங்க இருக்கிற? ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட உடனே வருவ, நீ வெயிட் பண்ணிட்டு இருப்ப, உன்னை தேட வேண்டியதா இருக்கு. நீ போய் தேவ சமூகத்துல மறைஞ்சு ஒளிஞ்சிருப்பன்னு பார்த்த, நீ எங்கேயோ வேற இடத்துல ஒளிஞ்சிட்ட. விட்டு வந்த காரியத்துல மறுபடியும் செஞ்சுட்ட, நீ கால் பதிச்சுட்ட, எங்க இருக்கிற? நீ போகிற பாதை சரியில்லை. உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதா நீ நினைத்துக் கொள்ளுங்கள். நீ எங்கே இருக்கிறாய்? பிரதர், சிஸ்டர், உங்க பாதை எப்படி போயிட்டு இருக்கு? உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? கர்த்தர் உங்களை எப்படி எல்லாம் தூக்கி எடுத்தாருங்கிறத மறந்து விடக்கூடாது. எப்படியெல்லாம் உங்களுக்கு வைத்தாருங்கிறத மறந்து விடக்கூடாது. எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டாருங்கிறத மறந்து விடக்கூடாது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் அவங்க சகல விதமான அவங்க வார்த்தையில பயங்கரமான பவர் கத்து கொடுத்து வச்சிருந்தார். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த நாட்களில் எந்த விதமான மிஷினரிஸும் கிடையாது, எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. எப்படி பூமியை சமப்படுத்திருப்பாங்க, எப்படி அவங்க சமன் செஞ்சிருப்பாங்க? மண்வெட்டியும் கிடையாது, கடப்பாறையும் கிடையாது, சுத்தி உளியல் ஈட்டி எதுவுமே கிடையாது. எப்படி அந்த காரியங்கள் அவங்கள அந்த மற்ற காரியங்கள் செய்திருப்பாங்க? அவங்க வார்த்தை சொல்லும் போது அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே என்ன செஞ்சுதான் நகரத்துல வந்து உருவாக்கப்பட்டுதான். சில சரித்திரங்களை சொல்றாங்க, அப்படி கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துட்டு இருந்தார். அவங்க என்ன அனிமல்ஸ்க்கெல்லாம் பேர் வச்சாங்கன்னா இன்னைக்கு தான் அனிமல்ஸ் நம்ம கூப்பிடுற பேர். குதிரை, சிறுத்தை, புலி எல்லாம் அவங்க வச்ச பேர் தான். எல்லாம் ஆதாமேவா வச்ச பேர் தான். அது அப்படி இன்ன வரைக்கும் நிலைச்சிருக்குது. இப்படிப்பட்ட விளையாடப்பட்டதான ஒரு அதிகாரத்தை கொடுத்தாங்க ஆண்டவர். யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அதை காத்துக்கொள்ள தெரியவில்லை. திரும்பி பார்க்கிற அனுபவம் கவனிக்கிறீங்களா? இந்த உலக காரியத்துக்காக இந்த ஆதாமும் ஏவாளும் இழந்த காரியம் என்ன தெரியுங்களா? மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை இழந்து விட்டார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, பணம் இழந்தா பெற்றுக்கொள்ளலாம், ஒரு வேலை இழந்தா மறுபடியும் கத்த கொடுப்பார், ஒரு பிள்ளைகள் இருந்தா கத்த கொடுப்பார், திருமணமா அது பண்ணிக்கிறாங்க,
எந்த காரியம் உலக பிரகாரம் காரியம், ஒரு வாகனமா, ஒரு மெக்கானிசம், ஒரு பொருளை இருந்துச்சு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதோ ஒரு ஆல்ட்ரேட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஆனா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே காரியம் தேவ மகிமை. உங்களை என்னை நம்பி நம்ம தண்ணில முழுக்கி உள்ள போகும்போது மறிச்சிட்டோம். ஆனா மேல தூக்கும் போது நம்ம தண்ணிக்கு மேல வரும் பொழுதே ஒரு தேவ மகிமை நம்மளை அப்படியே கவர் பண்ணும். முழுக்க 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 கவர் பண்ணிடும். அந்த மகிமை நமக்கு தெரியாது, சத்துருவுக்கு தெரியும். அந்த மகிமை சத்துருக்கு நல்லா தெரியும். தேவ தூதர்கள் அறிவார்கள், பரிசுத்தவான்களுக்கு தெரியும், ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த மகிமை தெரியும். மனுஷனுடைய மாம்ச கண்ணில் பார்த்தா அந்த மகிமை என்ன செய்யாது, தெரியாது. ஆனா ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கும் அந்த மகிமை தெரியும். ஆனா கர்த்தர் உங்களை அந்த ஆவிக்குரிய அந்த வஸ்திரத்தை போட்டு மகிமை கொடுத்து அப்படியே நடத்தி கொண்டு வரார். ஆனா காலப்போக்கில் நம்ம என்ன செஞ்சிடும், கொஞ்சம் ஜபிக்க தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் வேதத்தை வாசிக்க தெரிஞ்சிச்சு, 2 வசனம் தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். 2-3 வசனம் தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டோம், ரைட் நம்ம என்ன பண்ணலாம், ஜோமனிக்கலாம், வசனத்தை சொல்லி ஜோமனிக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்படி லைட்டை திரும்பி பார்க்கலாம். அதான் பிரச்சனையே, அதான் பிரச்சனையே. சிம்சோன் இழந்தது போல என்ன செஞ்சக்கூடாது, இழந்து விடக்கூடாது. என்ன செஞ்சாங்க, ஆதாமும் ஏவாளும் அப்படி என்ன செஞ்சாங்க, மகிமை இழந்து விட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். அதுக்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றார். எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்களேன். எப்ப சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் ஓடிதானே வந்திருக்கணும். ஆண்டு சத்தத்தை கேட்டு சந்தோஷமா அப்பா எங்க இருக்கீங்க ஓடி வந்திருக்கணும். இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. சத்தத்தை கேட்டு பயந்து, சத்தத்தை கேட்டு பயந்து அப்படின்னு சொன்னா உள்ள நல்ல ஸ்பிரிட் இல்ல, அந்த குளோரி, அந்த மகிமை இல்லாதபடினாலே தேவனுடைய சத்தம் அவனுக்கு பயங்கரமான சத்தமா மாறிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் என்ன செய்கிறோம் தெரியுங்களா, உலக பிரகாரமான காரியங்களுக்காக மகிமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டே இருக்கிறோம். அநேகர் விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் போய் தொட்டு என்ன செய்றீங்க, பன்றி சேத்துல விழுவதை போல, நாய் கட்டுறது திரும்பதை போல மறுபடியும் போய் காலை வச்சிருக்கிறீங்க. எச்சரிப்பு உங்களுக்கு தம்பி, தங்கச்சி, சகோதரியை கர்த்தர் உங்களை மீட்டு இருக்காரு. மறுபடியும் விழுந்த சேற்றுக்குள்ள மறுபடியும் விழுந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க மாட்டார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமா போயிடும். நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இந்த வேதத்தை எடுக்கிற கரத்துல தப்பான எந்த கருத்தையும் நீங்க தூக்கக்கூடாது. இந்த கரத்துல வேதத்தை எடுக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்கிறீங்களா, உலக பிரகாரமான அசுத்தமான அருவருப்பான தேவனை துக்கப்படுத்தி தீட்டுப்படுத்தி எந்த காரியத்தையும் நீங்க தொடக்கூடாது என்று சொல்லி முழுமையா தீர்மானம் பண்ணி வெளியே வருவீங்கன்னு சொன்னா ஒருவேளை கர்த்தர் உங்களை மன்னித்தால் மன்னிக்கலாம். சரி, அடுத்த வசனம் கவனிங்க, அடுத்த பகுதி போலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம் வாசிக்கிறீர்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவர் சொல்லிட்டார், பிசாசு கூட தான் இருப்பான், சுத்திட்டு தான் இருப்பான், அவன் சுத்திட்டே தான் இருப்பான், அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருப்பான். யார் கிடைப்பாங்க, யாரை பிடிக்கலாம், யாரை விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும், இப்படி செஞ்சா இவனை மகிமை விட்டு விளைக்கிடலாம், மகிமை விளைவிச்சா நம்ம பிடிச்சிடலாம். தேவ மகிமை உங்க மேல ஏமல இருக்கிற வரைக்கும் சத்துரு பக்கத்துல வரணும், எட்டி விட அவனால பார்க்க முடியாது. ஆனா சில வலைகளை வீசுவான். நம்முடைய வீக்னஸ் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். பிரதர் சிஸ்டர், நம்முடைய வீக்னஸ் சத்துரு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பான். ஓ, இன்னார் இதுல வீக்கு, அதுல போட்டோம்னா கொக்கி போட்டோம்னா மாட்டிடலாம். கரெக்டா தெரிஞ்சு சுத்திட்டே இருப்பான். யாரு தெரியுமா, கவனிக்கிறீங்களா, யார் ஜெபிக்க பிரயாசப்படுகிறோமோ, யார் வேதத்தை வாசிக்க பிரயாசப்படுகிறோமோ, கர்த்தருக்குள் வாழ, கர்த்தருக்குள் வைராக்கியம் ஜீவிப்பதற்கு பிரயாசப்பட்டு ஒப்பு கொடுத்துருக்கிறோமோ, அவங்க மேல அதிகமான ஸ்பெஷல் கேர் எடுப்பான் சத்ரு. எதுக்கு, அந்த மகிமை வஸ்திரத்தை கலந்து போடுவதற்காகவும் கழுத்துல சங்கிலி மாட்டுறதுக்கும். அப்புறம் மேல ஏற்றிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கவனிக்கணும், நாம என்ன செய்யணும், பிசாசுக்கு இடம் கூடாமல் இருந்தீங்களா ஆண்டு சொல்லிட்டாரு. அப்ப அவன் இடத்தை கொடுக்காத. நீங்க சீட்டை காலியை வச்சா அந்த உட்காந்துருவான். அவ்வளவுதான். நம்ம இருதயத்தை காலியை வச்சா, சிந்தனை காலியை வச்சா, கண்களை நம்ம காலியை திறந்து வச்சா டக்குன்னு உட்காந்துருவான். ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். அப்ப சொல்ல இடமே கொடுத்துறாது அவனுக்கு சத்துருக்கு இடத்தை கொடுக்காத. இடம் கொடுத்த செஞ்சுவான், கண்டிப்பா என்ன செஞ்சிருவான், இடத்தை பிடித்துக் கொள்வான். அதனால ஜாக்கிரதை, சத்துருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நமக்கு விழிப்பு அவசியம். ஐயா பிரதர், எதை வேணா இழக்கலாம், ஆனா என்ன செஞ்சக்கூடாது, மகிமை இழந்துக்கூடாது. அந்த எலியாக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலே எதிராக இருந்துச்சு, எல்லாம் ஆப்போசிட் ஆனாங்க, டோட்டலி விலகி போனாங்க. ஆனா அந்த எலியாக்குள்ள இருந்தான விசுவாசம், வைராக்கியம், அதுதான் என்ன செஞ்சது, அதே கர்மேல் மலை மேல கொண்டு போய் என்ன செஞ்சது, அந்த மகிமை அழகா அந்த எலியாவை மூடினது. என்ன செஞ்சார், தேவ பிரசன்னத்தை பார்த்தார். மோசே நிறுத்தின பாதங்களே கர்த்தர் செஞ்சது, எலியாவை கொண்டு போய் நிறுத்தினார். அதான் பிரசன்ஸ்ங்க, அதான் பிளஸிங்ஸ்ங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை பாராதபடிக்கு விலைக்கு எந்த அளவுக்கு நம்ம ஓடி ஒதுங்கி ஒழித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் செய்வார், நம்மள
மகிமையினால மூடிட்டே இருப்பார். அந்த ரேப் மாதிரி, அது ரேப் கவர் நம்ம சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மகிமை பிரசனம் எந்த அளவுக்கு நம்ம ரேப் பண்ணி கொடுக்குறோமோ அந்த கிறிஸ்துவின் பிரசனத்துக்குள்ள மகிமைக்குள்ள அந்த அளவுக்கு நம்ம பிரகாசிக்க நம்ம ஆரம்பிப்போம். ஆமென். இந்த வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கவனித்து பாருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். நீ உலகத்துல பாக்குற சகல காரியத்தை நீ பாரு, சகலத்தையும் கவனி, நிதானி. ஆனா தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு, எனக்கு நீ கீழ்ப்படிந்திரு. உன்னோட கீழ்ப்படிதலை வேறு காரியத்துக்கு நீ கொடுப்பாய் என்று சொன்னால் நீ இழந்து விடுவாய். நீங்க மனுஷனுக்கு அதிகமா கீழ்ப்படிஞ்சு போயிட்டோம். தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியணும், உடன் பிறந்தவர்களுக்கு கீழ்ப்படியணும், நேசிக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் மீன்ஸ் அன்பின் நிமித்தமாய். இன்னைக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருக்கூடாது. ரொம்ப கீழ்ப்படிஞ்சோம்னா வெச்சிருவாங்க இன்னைக்கு உலகத்துல. இன்னைக்கு மனிதர்கள், சொந்த பந்தங்கள், பெற்றோர், உடன்பிறப்புகள் எல்லாம் அந்த கேட்டகரியில் வந்தாச்சு. ஆண்டு சொல்லிட்டார், கடைசி நாட்கள்ல அநேகோட அன்பு தனித்து போகும், ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு பர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டு வார்த்தை ஒரு எழுத்து உறுப்பு கூட என்ன செய்யல, அந்த இங்கு கூட இன்னைக்கு என்ன செய்யல, போய் சொல்லல, அவ்வளவு கிளியரா நடந்துகிட்டு இருக்கு. அன்பான தேவஜனம், ஆண்டு சொல்லிட்டார், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். ஆகையால் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அவர் சொல்ற வார்த்தை இதை செய்யணும், அதை மட்டும் செஞ்சா போதும். அதை காட்டில எது செஞ்சோமோ அதுக்கு எக்ஸசைஸ் என்ன செஞ்சாலும் பிரச்சனை. எப்ப நீ இது மட்டும் செய், இவ்வளவு தூரம் ஓடு, இதுக்கு மேல ஓடாத. இல்லப்பா நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓடுறேன்னு சொன்னா மறுபடியும் அந்த பாயிண்ட் வர முடியாது. நம்ம அதுக்குள்ள வரதை இழந்து விடுவோம். அவர் டார்கெட் வச்சிருப்பா, இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செஞ்சு முடிச்சா போதும். உனக்கு இவ்வளவுதான் திராணி எனக்கு தெரியும், இல்லாதவருக்கு நிறைய திராணி இருக்கு, நீ ஓடினா எங்கே ஒரு இடத்துல நீ பண்ணி விழுந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டு தெளிவா சொல்றாரு, தேவனுக்கு வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்திரு, பிசாசுக்கு எதிர்த்து நில். நீங்க நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டோமே. சத்தியத்தை நம்ம சொன்னா நம்ம சத்துருவா மாறி விடுகிறோம் இந்த நாளிலே. பெற்றோர்கள் பிள்ளைகளை எச்சரித்த உடனே ஆப்போசிட். நீங்க எப்படி பேசலாம்? ஏதோ கம்ப்யூட்டர் காலம், உங்களுக்கு தெரியாது, நீங்க படிக்கல, அது இல்லை. இன்னைக்கு படிச்சதான் பிரச்சனையே. பிள்ளைகளை அதிக மெத்த படிப்பு படிக்க வச்சதான் பிரச்சனையே நிறைய பேருக்கு. படிக்க வைக்கிற தவறு கிடையாது, கீழ்ப்படிதலை படிக்க வைக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யணும், நம்ம படிப்பினைகளாய் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லா கவனிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பழக வேண்டும். பிசாசு எந்த வகையிலாம் வருவான் என்று சொல்லி கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியணும். முதல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, தம்பி இந்த வகையிலாம் பிசாசு கிரியை செய்வான், இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில குறிக்குதுன்னு சொன்னா பிசாசு உன்னை டார்கெட் பண்ணிடலாம் என்று அர்த்தம். தங்கச்சி, பாப்பா, பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியத்தை நீ உன்னுடைய பிஹேவியர்ஸ் கொஞ்சம் மாறுது, உன்னுடைய பேச்சு வழக்கம் கொஞ்சம் மாறுது, உன்னுடைய பார்வை கொஞ்சம் சேஞ்சா இருக்கு, உன்னோட ட்ரெஸ்ஸிங் கோடு கொஞ்சம் சேஞ்சா இருக்கு, உன்னுடைய நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ சம்திங், இதான் பிரச்சனை சொன்னா பெற்றோராகி நாங்கள் அந்த பாதை கடந்து வந்திருக்கிறோம். இதுதான் சத்துருடைய டார்கெட், அவனுடைய டாக்டிக்ஸ் இதுதான், தந்திரம் இதுதான். இது இப்படியே லைட்டா கொண்டு வந்தா உன்னை நிர்விசாரமா மாறிடுவேன் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஆமென். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிக்க நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது நாம அதை செய்யணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க செகண்டரி. நம்ம செஞ்சாலும் டீச்சர் ஒழுங்கா சொல்லதான் நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாடங்களை நம்ம படித்துக் கொள்வோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்க கற்றுக் கொடுக்கணும். மனுஷனுக்கு எடுத்து நிற்க கூடாது. அதாவது மனுஷன் மீன்ஸ் தேவ பிள்ளைகளுக்கு எடுத்து நிற்க கூடாது, ஊழியருக்கு எடுத்து நிற்க கூடாது, தேவனுக்கு எடுத்து நிற்க. தேவனுக்கு எடுத்து நிற்கிறாங்களே, ஏன் எனக்கு செய்யல, ஏன் அப்படி ஆகணும், ஏன் இப்படி ஆகணும் கேள்வி கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸ் நமக்கு கிடையாது. நாம என்ன செஞ்சிருக்கோம் தேவனுக்கு? அப்படி தேவனத்தில் கேள்வி கேட்கறது நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஆபிரகாம் கேட்டுக்கலாம், ஆண்டவரே 100 வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவரே எனக்கு கொடுத்தீங்க, கொடுத்துட்டு இப்ப என்ன செய்வீங்க, இப்போ அவனை பலியை கொடுன்னு சொல்லி கேட்கறீங்களே, ஏன் ஆண்டவர் கொடுத்து? ஆபிரகாம் கேட்டாரா? கேட்கல. அதனால அவர் விசுவாசம் தகப்பனாங்க பட்டியல வச்சுட்டார். கேட்கலையே, ஆபிரகாம் ஒரு வார்த்தை கேட்கலையே. அவர் அப்படியே பணிஞ்சு சொன்ன வார்த்தை என்ன செய்ய, மனைவிக்கு சொல்ல நேர கூட்டு போயிட்டார் மலை. சோ தேவனுக்கு கீழ்ப்படிய நமக்கு முதலாவது பழக வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும், அந்த பாதையில் நடத்த வேண்டும். இரண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கண்களை பார்க்கிற காரியம், சூழ்நிலையில எதிர்த்து வருகிற காரியத்தை என்ன செய்யணும், ஃபைட் பண்ண கற்றுக் கொடுக்கணும். எதுல? முழங்கால்ல ஃபைட் பண்ண கற்றுக் கொடுக்கணும். நீங்க ஜோமனை பிள்ளைகள் என்ன செய்யுங்க, பழக்க வைங்க. முழங்கால் போட்டு நல்ல ஜோமன், இந்த காரியம் பார்த்துருக்கியா, இப்படிப்பட்ட காரியம் எதிர்க்க பிரச்சனை வரமா இருக்கா, இந்த மனுஷன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிட்டாரா, நல்ல தேவ சமூகத்தில் முழங்கால் போயிட்டு ஜெபி, அடுத்து என்ன செய், வேதத்தை எடுத்து வாசி, அப்பா என்ன சொல்றாரு கேளுங்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தின் மூலியமா தேவன் பேசுகிற வார்த்தை கேட்கிற அனுபவத்தை பிள்ளை நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இது எல்லாம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் மகிமை போயிடும், அந்த நபரிடம் மகிமை போயிடும்.
அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க அவனுடைய பாதை வித்தியாசமா தெரியும், சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க, டச்சே இல்லாம இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? டச்சே இல்லாம இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி, நான் இப்படி பண்றேங்க, இவ்வளவு ஜாப் பண்றேன், இவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப பேசுறாங்கன்னா ஏதோ பிரச்சனை அர்த்தம், ஏதோ தப்பு பண்றான். சொல்ல புரியுதா? நார்மலா, அதாவது தடுமாற்றம் இல்லாம பதறாம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கணும். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு இது செய்யணும் கத்தர்காக இது பண்ண அது பண்ண அப்படியே படபடப்படான்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, சார் எங்கேயோ தடுமாறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நபர் எங்கேயோ மிஸ் ஆகிறாரு, அவர் பாதை எங்கேயோ வச்சாரு, அதை மழுப்பி பூசி முழுகுவதற்காக இந்த காரியத்தை நடப்பிக்கிறார். மனுஷன் நீங்க மறைக்கலாம் பிரதர், சிஸ்டர், அம்மா, தங்கச்சி, தம்பி, மனுஷங்கிட்ட நீங்க எப்படி வேணாலும் போய் சொல்லி ஏமாத்தலாம். ஏன் உங்க அப்பா அம்மா நீங்க அழகா போய் சொல்லி ஏமாத்தலாம். ஆனா தேவனை ஒரு நாள் ஏமாத்த முடியாது. கரெக்டா குறுக்கிட்டு நிற்பார், கரெக்டா பிளாக் பண்ணிடுவார் ஆண்டவர். ஜாக்கிரதை. நீங்க தேவன வார்த்தைக்கு விரோதமா எழுப்பி நிற்பீன்னு சொன்னா, கீழ்ப்படியலன்னு சொன்னா அழகா அவர் என்ன செய்வாரு, ரயில்வே கிராசிங்ல கேட்டு போற மாதிரி கேட்டு போட்டுருவார். ஆமே, ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தான் வார்த்தை எல்லாருக்கும் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு, ரெண்டாவது உங்களுக்கு. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுகிற என்னையும் வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பார்ப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், இரண்டாவது விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன். எப்படி வார்த்தை வருது பாருங்க, உங்கள் எதிராளி. நமக்கு எதிராளி அவன் தாங்க, பிசாசு தாங்க. நமக்கு எதிராளி பிசாசு தான். பிசாசு எங்க நம்ம கிரியை செய்வான்? கண்ணுல இருந்து கிரியை செய்வான், காதுல இருந்து கிரியை செய்வான், வாயில இருந்து கிரியை செய்வான். இப்படி யாரோ ஒருத்தர் நபர் மூணாவது சொல்லுவான் காதுல, அது காதுல அப்படியே கேட்டு உள்ள ஸ்டோர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து பட்டையை கலப்புவோம். நடக்குதா? எவனோ ஒருத்தர் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அதோட கிளாரிபிகேஷன் பண்ண மாட்டோம், 2 சைடு கூப்பிட்டு விசாரிக்க மாட்டோம், கேட்டு கிளியர் பண்ணிக்க மாட்டோம். அப்படியே உள்ள வந்து குப்பையை கொட்டுவோம், அது உள்ள பச்சு எரியும். கண்களை பார்க்குற காரியம் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி கூட போயிட்டு நிற்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க, பேசுறாங்க, என்ன நோக்கத்தை அவங்க இருக்கான்னு சொல்லி தெரியாது, கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாது. அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இல்லாதபடினாலே நம்ம தப்பாக தான் டிசைட் பண்ணுவோம். கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். உங்க எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரியும். அவனுக்கு நோக்கம் நம்மள டோட்டலி அழிச்சிடணும், அவ்வளவுதான். அழிக்கிறது டைரக்டா வந்து உங்களை தாக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் டைரக்டா வந்து மாம்சத்துல உங்களை தாக்கவே மாட்டான். விசுவாசத்தை மாத்திரம் நீங்களும் நானும் இழக்கலன்னு சொன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் மேல இருக்கிற விசுவாசம் உங்க மேல எனக்குள்ள 1 இன்ச்சு கூட குறையலன்னு சொன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி தெரியுமா மாம்சத்தை நம்ம டச் பண்ணுவோம்? சில காரியங்கள் லைஃப்ல எப்படி தெரியுமா உள்ள வருவான்? முதல்ல தேவனுக்கு நமக்குள்ள உறவு என்ன செய்வான்? குழப்பத்தை உண்டு பண்ணுவான். ஜபம் லைட்டா கம்மியாகும், வேத வாசிப்பு அப்படியே கம்மியாகும், பரிசுத்தம் கம்மியாகும், சாட்சியுள்ள ஜீவியம் கம்மியாகும், தேவ பிள்ளைகளுக்கு இந்த உறவுகள் கம்மியாகும், விசுவாச பிள்ளைகளுக்கு நம்ம அந்த காரியங்கள் கம்மியாகும். தேவனுடைய காரியத்துல, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல, தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்துல, தேவனுக்காக பிரகாசிக்கிற, தேவனுக்காக ஊழியம் செய்கிற காரியத்துல அப்படியே நம்ம அப்படியே ஸ்லாக்னஸ் ஆகும். சரி, எல்லா காலங்களும் போயிடுச்சு, இனிமேல் காலம் இப்படிதான் இருக்கும், இப்படியே போயிடலாம், இனிமேல் சர்ச்சை திறக்காது, இனிமேல் சபை இருக்காது, இனிமேல் ஆராதனை இருக்காது, இனிமேல் பிரசங்கம் இருக்காது, சரி இப்படியே நம்ம வாழ்க்கை இப்படியே ஓட்டிக்கலாம். கவனிங்க, ஒரு நாள் திடீர் என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒரு நாள் திடீர் என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தர் திடீர் என்று சொல்லி சகல சூழலை மாற்றுவார். அன்னைக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒன்றுமே செய்து விட முடியாது. அதனால செய்யணும், இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். விழுங்குவதற்காக அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அவனுக்கு எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம என்ன செய்யணும்ல, அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். உச்சம் தலை முதற்கும் உள்ள கால் வரைக்கும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். வாயில வார்த்தைகள் செய்யணும், வசனமா இருக்கணும், வார்த்தையா இருக்கணும், சத்திய வார்த்தைகளா இருக்கணும், ஜீவ வார்த்தைகளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயிற்றுவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் நம்ம சும்மா விடவே இல்லை, ஆவிக்குரிய ஆகாரம் கர்த்தர் கொடுக்கிறார். நிச்சயமா கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிகள் எடுத்து வாசிச்சாதான் தெரியும். நம்ம பைபிள் நீங்க தேடுறோம், வீட்டுல எங்க இருக்கு, எந்த செல்ஃப் இருக்கு, அந்த பேக்ல வச்சு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? சரி, இவனுக்கு கூட்டு போலாமா வேணாமா, இவனுக்கு கூட்டு போய் என்னத்தை செய்யறது, அந்த லெவலுக்கு வந்துடுறாரு ஆண்டவரும். சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. சரி, 2வது காரியம், எது இழக்க கூடாது? உனக்குள்ள பங்கை இழந்து விடாது. செகண்ட் திங், உனக்குள்ள பங்கை இழந்து விடாது. ஆண்டு சொல்லியிருக்காரு, அப்ப அந்த கிரீடத்தை இழந்துடாதுப்பா. அந்த கிரீடத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாது. ஆண்டவர் நமக்கென்று முன்குறித்த காரியம், நமக்கென்று டெஸ்டினேட் பண்ண காரியம், தீர்மானித்த காரியத்தை ஒரு நாள் நம்ம இழந்து விடவே கூடாது. அந்த காரியத்தை நம்ம செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எபிரேயர் திருப்பிக் கொள்ளலாம், 12ஆம் அதிகாரத்துடைய 16, 17 வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். ஒருவனும்
வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இங்க ஏசாவை என்ன செய்யறாங்க, அப்படி அழகா மறைமுகமா கொண்டு வராங்க. ஒருவன் என்ன செய்யக்கூடாதுன்னா வேசிக்கலனாகவும், இது யாரு, இளையகுமாரன், இவன் அப்படியே சுத்தினான், எல்லா ஆஸ்தியும் என்ன செஞ்சான், தகப்பனத்துல வாங்கிட்டு ஊதாரித்தனமா என்ன செஞ்சான், இப்படி சுத்தி எல்லாத்தையும் அழிச்சு போட்டு கடைசியில் அப்பான்னு சொல்லி ஓடி வந்தான். அவனுக்கு மாதிரி இருக்கக்கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல, ஒரே வேளை ஆகாரம், வேட்டைக்கு போயிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு எதுவும் கிடைக்கல, வேட்டைக்கு ஆகாரம் எதுவும் கிடைக்கல, அப்படியே டயர்டா வர நேரத்துல நம்மளால செய்யற யாக்கோபு இந்த சிவப்பு பயிற்சின் கூட காய்ச்சிட்டு கம 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 காய்ச்சிட்டு இருக்காரு. இது என்ன செஞ்சிருச்சு, ஏசாவை மயக்கிருச்சு. அப்பா எனக்கு பசிக்கு ஆகாரத்தை கொடு. அவன் என்ன செஞ்சான், நம்மால் பயங்கரமான, அவன் ஏமாத்துக்கார எத்தன்னு சொல்லி வேதம் சொல்லி, ஏமாத்துக்காரன் எத்தான் அப்படிதான் செய்வான், அவன் தந்திரமா பிடிச்சிருவான். யாரு, பிறகுதான் அவனுக்கு எத்தனை செஞ்சாரு, உன் பேர் இது வேணாம், நீ இஸ்ரவேல் சொல்லி மாத்திருன்னு சொல்லிட்டு பேரை மாத்துறாரு ஆண்டவர். ஒருவேளை சாப்பாடு கொடு, இவன் டக்குன்னு எந்த வார்த்தையை பாருங்க, சரி உனக்கு தரேன், கஞ்சி கூழ் தரேன், உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை என் மேல எழுதி வைக்கிறியா, என்ன அண்ணன் ஏசாத அண்ணன் கொடுக்குற பங்குல அப்படியே டபுள் மடங்கு சிரேஷ்ட புத்திர பாகம் என் மேல எழுதி வைக்கிறியா, அது என்னப்பா இன்னைக்கு உயிர் போயிடுச்சு, என்ன செய்யறது, இருந்தா சம்பாதிச்சுக்கலாம், இந்த பையன் எழுதி வச்சுக்கோ, உடன்படிக்கை பண்ணியாச்சு, கூழ் எடுத்து முடிச்சாச்சு, பசி முடிஞ்ச உடனே அவன் சொத்து அவுட். உன்னத்துல பாருங்க ஆண்டவர் கரெக்டா. சின்ன சின்ன காரியத்துல என்ன செஞ்சிடாதீங்க, குட்டி குட்டி காரியத்துல கூட என்ன செஞ்சிடாதீங்க, உங்களுக்குள்ள பங்கு இழந்து விடாதீர்கள். சின்ன சின்ன காரியங்கள் தான், குட்டி குட்டி காரியங்கள் தான், உங்களுக்குள்ள பங்கு இழந்து விடக்கூடாது. தேவனுக்காக எங்க நிக்கணும், நாங்க கரெக்டா நிக்கணும். தேவனை எந்த இடத்துல கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும், அந்த இடத்துல கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும், ஜூம் பண்ணி காமிக்கணும். அந்தந்த இடத்துல வைராக்கியம் இருக்க வேண்டிய இடத்துல வைராக்கியம் இருக்கணும். ஒரு நிகழ்ச்சி வந்துருச்சு, விசேஷ நிகழ்ச்சி வந்துருச்சு, பிள்ளைக்கு ஒரு நிகழ்ச்சி, பிள்ளைக்கு ஒரு சுப நிகழ்ச்சி, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான காரியம், சந்தோஷமான காரியம், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி நல்லதுதான். அந்த இடத்துல செஞ்சிடக்கூடாது, சொந்த பந்தங்களுக்கு இணங்கி கை கோத்துடக்கூடாது. இங்க யாருமே இல்லையே, ஏசப்பா இல்ல, பாஸ்டர் இல்ல, விசுவாசிகள் இல்ல, ரைட்டு பாத்துடலாம், சின்ன காரியம் தானே, முடிச்சிருங்க, சாங்கியம் இல்லைங்க செஞ்சாகணும், யாரும் இல்லையா, ரைட் பரவாயில்லைங்க பண்ணிடுங்க, நம்ம ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கலாம், நீ அந்த இடத்துல முடிச்சு நம்ம வந்துடலாம், நம்ம மனநிறைவுக்கு வந்துடலாம். ஆனா என்ன நடக்கும் தெரியுங்களா, அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா அதை அப்படியே மேல நோக்கி போக ஆரம்பிச்சிடும் மகிமை. என்னது, நமக்குள்ள அந்த கிரீடம் அப்படியே நம்ம தலையை விட்டு மெல்ல மேல போக ஆரம்பிச்சிடும். நமக்கு பாயிண்ட் பண்ணது, நிர்ணயிக்கப்பட்டது, நம்மளை விட்டு என்ன செய்யும், அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகி அப்படியே கலந்து நம்மளை விட்டு அப்படியே மேல போக ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியாது, அன்னைக்குள்ளது நிறைவு, ஓகே முடிஞ்சதுப்பா காரியம் சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா நம்ம நடந்து வரும்போதே நமக்குள்ள தெரியும், ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார், ஆவியானவர் உணர்த்த ஆரம்பிப்பார், மனசுக்குள்ள ஒரு பயம் உண்டாக ஆரம்பிக்கும், ஒரு பதற்றம், ஒரு படபடப்பு உண்டாக ஆரம்பிக்கும். அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுறாரு சொல்லி அர்த்தம். இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு எந்த சம்பந்தம், அவருக்கு சம்பந்தமே இல்லை, அவருக்கு விருப்பமே இல்லை. நீ செஞ்ச காரியத்தில் ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம், துக்கம் சொல்லி கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம் அந்த காரியத்துல. ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க, ஏசு என்ன செஞ்சான், இழந்து போனான், புத்தி இல்லாம, ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம, தனக்குள்ள பங்கை சிரேஷ்ட புத்திர பாகங்க விளையாட பெற்றது, உலக பிரகாரமான காரியத்துல விளையாட பெற்றது, அவ்வளவுதான். அதுல பரலோக ராஜ்யத்துக்கு ஒண்ணு வராது. ஒரு இந்த இந்த மயிர் அளவுக்கு கூட என்ன செய்யாது, தலைமயிர் முடி அளவுக்கு கூட என்ன செய்யாது, எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. எல்லாமே இந்த பூமிக்குரியவைகள் தான். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஒருவனும் வேசிக்கல்லானாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஆண்டு சொல்ற எச்சரிக்கையாரு. ஏசாவை ஒரு ராங் ரோல் மாடலாக என்ன செய்யறாரு, முன்னுதாரணம் வைக்கிறார். அவனை போல இருக்காத. அவன் என்ன செஞ்சுட்டான், ஞானம் இல்லாத அப்படினாலே, புத்தி இல்லாத அப்படினாலே என்ன செஞ்சுட்டான், சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். ஏன், ஒரு இவ்வளவு பயிர் போட்டு தண்ணி ஊத்தி உப்பை போட்டு கூல் பண்ண முடியாத ஏசாவினால முடியும். இதான் பிசாசுடைய தந்திரம். கரெக்டா பிடிச்சிருவான், சரியான செஞ்சிருவான், டார்கெட் பண்ணி நம்ம செஞ்சிருவான், டீவேட் பண்ணி விட்டாலும் முடிஞ்சு போச்சு. சொல்லுவாங்க சிலர், எங்க பையனுக்கு நல்ல சொத்து இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, ஒரே பையன், அவரு கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்கிறாரு, இவங்களும் இருக்கிறாங்க, நல்ல வசதி, நிறைய சொத்து, நிறைய பல ஏக்கர்ல எல்லாமே இருக்குது, ஆனா என்ன ரட்சிக்கப்படல. அப்படியா, எல்லாருக்கான பிள்ளை நல்லா இருந்துருவாளே, பொண்ணு அங்க போய் நல்லா வாழ்ந்துருவாளே, முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும். சொத்தை பார்த்து உங்க பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ரட்சிக்கப்படாத பையனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே ஜீரோ. ஒரு நாள் அவ்வளவுதான், அவுட், ரோடுக்கு வந்துட வேண்டியதான். அதே போல தம்பி, கண்ணுக்கு அழகா இருக்கிறா, சகப்பு தோல், சொத்து இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, நம்பி ரட்சிக்கப்படாத பிள்ளை மேல கண் போச்சுன்னு சொன்னா, தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாம நீயே சுய முடிவு எடுப்பாயின்னு சொன்னா, ஊழியருக்கு தெரியாம வார்த்தைக்கு வசந்துக்கு கீழ்ப்படியாம நீ துணிகரமாய் செய்வாய் என்று சொன்னால் வாழ்க்கை வீணா போயிடும்.
நிச்சயமா வாழ்க்கையில செஞ்சிடும். தவறாதான் ஏசாவை போல அவன் அலைந்து தெரிய ஆரம்பிச்சான். கடைசியில் ஒண்ணுமே இல்லை, கைவிட்டு போயிடுச்சு. உடன்படிக்கை பண்ணதான், அவ்வளவுதான். சுயமா எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த உலகத்துக்குரிய காரியத்தை என்ன செஞ்சிடாதீங்க. பார்த்து பரலோகத்தில் இருக்கிற மாணிக்கத்தை இழந்து விட வேண்டாம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். 25ஆம் அதிகாரத்துடைய 32 முதல் 34 வரை வாசிக்கிறேன். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். நான் சொன்னல, நான் தியானிச்சல முன்பாக, எப்பா நான் சாப்பாடெல்லாம் சாக போறேன், இது கூழ் குடிச்சு பொழைச்சு என்ன செஞ்சுப்பேன், சம்பாதிச்சுப்பேன். எதுக்கு இது சேஷ்ட புத்திர பாகம் சொல்லுவான். சத்துரு இப்படிதான் சொல்லுவான், நயவஞ்சம் காண்பான். ஏப்பா உனக்கே வயசாயிருச்சு, அம்மா உனக்கு வயசாயிருச்சு, நீ எப்படி இதெல்லாம் போய் அலைஞ்சு தேடி இப்படி பிடிக்க போற, உன்னை தேடி வருது இல்ல, மன்னிக்கோ, ஆண்டவர் மன்னிக்கிறவர் தானே, ஏசப்பட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்கலாம், செஞ்சுட்டு பிள்ளை நல்லா இருந்துட்டு போறாங்க, வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ, கர்த்தர் எச்சரிக்கிற காரியங்கள், எச்சரிப்பு மீறி நீங்க போனீங்கன்னா தப்பான உதாரணமே மாறிவிடுவீர்கள். லோத்தின் மனைவி போல, லோத்தின் மனைவி அப்படிதான் பண்ணாங்க. திரும்பி பார்த்தாங்க. நாம் பல முறை இந்த காரியத்தை பார்த்துட்டே இருக்கிறோம். தப்பான உதாரணமா மாறிவிடக் கூட. உலகத்தின் பொருள் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது, நம்மள பலவீனப்படுத்தி விடக்கூடாது. நம்ம தான் அதில் ஆளுகை செய்யணும், நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணாத. அந்த காரியம் நம்மள ஒரு நாளே செய்யக்கூடாது, கண்ட்ரோல் பண்ண இடம் கொடுத்து விடக்கூடாது. அழகா சொல்றாரு, அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பவே சொல்றாரு, யாக்கோபு எவ்வளவு கிரிமினல் இருந்திருப்பாரு பாருங்களேன், எவ்வளவு கிரிமினல் பாருங்க. எப்பா இப்படி கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் அந்த கூழ் பானை இருக்கு, அந்த பக்கம் ஏசா இருக்கு, யாக்கோபு உட்கார்ந்து அடுப்புல எரிவிச்சிட்டு இருக்காரு. கேட்கிறாரு பசிக்கு, ஓகே உடன்படிக்கை பண்ணு, இப்பவே நீ பண்ணி கொடு. பாருங்க, அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு இம்மீடியட்டா பசி அப்படி உயிரை கொள்ற மாதிரி இருக்கு, இம்மீடியட் ஆணையிட்டு கொடுத்தாச்சு. தன் சேஷபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இன்று முதல் எனக்கு உண்டான என் தகப்பின் மூலியமா வருகிற சகல சேஷபுத்திர பாகத்தையும் உனக்கென்று பரிபூர்ண கொடுக்கணும்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல செஞ்சுட்டான். யாக்கோபு பயங்கர சொத்துக்கு அதிகாரியா மாறியாச்சு. அப்படிதான் நம்ம இழந்துருவோம். சத்துரு அப்படியே ஒரு கலர்லாம் என்ன செய்வான், கலர் கலராக காமிப்பாங்க கண்ணுக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கலர் கலர் காமிக்கிறதுல, நிறைய பெற்றோர்கள் கூட கலர் கலராக அப்படி காமிச்சிடறான். கலர் கலர் காகிதங்கள் இப்படி காமிப்பான். எப்பா இது நிறைய காசு இருக்குது, நிறைய காசு இருக்கு, நிறைய லாட்டரி சீட்டு, சும்மா சும்மா போட்டு பாரு, நம்பர் குளிக்கு போட்டு பாரு, எழுதி போட்டு பாரு, வரும், தெருவுக்கு வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், அப்படியே நடு தெருவுக்கு கூட்டு வந்துடுவான், கையில என்ன செஞ்சிருவான், பரிதாபமா எப்படி நம்ம மக்களை பார்த்து நினைக்கிற கர்த்தர் வைத்திருக்கும் நிலைமை ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. விட்டு வந்த பாவத்துக்கு ஒரு நாள் போகக்கூடாது. சின்ன சின்ன காரியங்கள் தான். சேஷ்ட புத்திர பாகமே அவுட் ஆயிடும். அந்த ஏசா கவனமா இருந்திருப்பார் என்று சொன்னால் தன்னுக்குரியது இழந்திருக்க மாட்டார். இந்த யாக்கோபு பண்ண காரியம், யாக்கோபுன்னு செய்யறாரு, ஏசாவுக்கு பாடமா தான் இந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்றாரு பாருங்க, எல்லாத்தையும் விட்டு போட்டார். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூடையும் கொடுத்தான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அண்ணங்க, மூத்த அண்ணன் எல்லா உடன்படிக்கை பரிபூர்ணமா வாங்கி கொண்டு, உடன்படிக்கை செய்து கொண்டு எல்லாம் வாங்கிட்டு தான் என்ன செய்யறாரு, அப்பத்தையும், அது சிவப்பு பயிற்றங்கூன்னு சொல்லி, அதான் அந்த கரெக்ட், அதை என்ன செய்யறாரு, ஆகாரத்தை சாப்பிட கொடுக்கிறார். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். தெரியல, உண்ட மயக்கம், ஒண்ணுமே தெரியல, விளையாட்டுக்கு தம்பி கேட்கறான்னு சொல்லி பண்ணியாச்சு, ஆனா முடிந்து விட்டது, எல்லாம் போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நீ நிறைய பேர் நம்ம அலட்சியம் பண்றோம். பாஸ்டர் அவருக்கு ஒரு வேலை இல்லை, அவருக்கு அதான் வேலை, பிரசங்கம் பண்ணுவாரு, பேசுவாரு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவாரு. ஒரு நாள் ஆசீர்வாதத்தை சொல்ல மாட்டாரு, ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்ல மாட்டாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதங்கள் நம்ம டைரக்டா சொன்ன ஆசீர்வாதம் கண்டிப்பா வராது. நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் வராது. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கிளை நறுக்கலாமே போதும். வெட்ட வேண்டிய காரியத்தை வெட்டிடுங்க, சுத்தப்படுத்த வேண்டிய காரியத்தை சுத்தப்படுத்தினாவே போதும். நம்ம கிளை நறுக்கினாவே போதும். அந்த நிலத்துல இருக்க தேவையில்லாத காரியங்கள் எடுத்துட்டு, இந்த மண் சரியில்லையா, வண்டி விட்டு தோண்டி எடுத்து மண் அவ்வளவு எடுத்து போட்டு, குறிப்பிட்ட அடிக்கு மண் எடுத்து போட்டு வேற மண்ணு நீங்க கொண்டுட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. இந்த செடி மரம் வளர்ந்துடும். மரத்தை மாற்ற வேண்டாம், நல்ல விதை, தரமான விதை, வீரியமுள்ள விதை தான். செடியை மரத்தை மாற்றி 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 வைக்காதீங்க. மண்ணு நல்ல மண்ணை பாருங்க, அந்த மண்ணை மாத்திட்டீங்கன்னா செடி சூப்பரா வளர்ந்து கனிகளை கொடுக்கும். அதை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் திருப்பி வரலாம். பாருங்க,
ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. எப்ப நடக்குது? எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இளையகுமாரன் பன்றிக்கு வைக்கிற தவிட எடுத்து சாப்பிடும் போது அதுல நீ தொடங்கலாம் பிடிச்சால அந்த அப்பதான் புத்தி தெளியும். நிறைய பேருக்கு இப்ப புத்தியே தெரியாது. நிறைய பேருக்கு புத்தி தெளிவே தெரியாது. துணிகரமா பேசுவாங்க, நிர்விசாரமா பேசுவாங்க. புத்தி இப்ப தெளிவே தெரியாது. எப்ப தெரியும்? ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில கேட்டு மகன் அப்சலோமே, என் மகன் அப்சலோமே தாவீது அழுத மாதிரி அப்பதான் தெரியும். அப்ப தெரியும் என்ன பிரயோஜனம்? கவனிங்க, எச்சரிக்கையா இருங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், போதகர் சொந்த வார்த்தை சொன்ன தயவு செஞ்சு கேட்கக்கூடாது. மனுஷன் போதகன் அவ்வளவுதான். அவன் சொந்தமான மாம்சமான வார்த்தையில சொன்னா அது கேட்கணும் அவசியமே கிடையாது, கேட்கவே வேண்டாம். இந்த வேத வார்த்தைகள் ஒரு போதகர் மூலியமாய், ஒரு தீர்க்கதரிசி மூலியமாய் வேத வார்த்தைகள் சத்தியத்துக்கு சத்தியமாய் வரும் என்று சொன்னால் எச்சரித்து கடிந்து கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க சொன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. எத்தனை உபதேசங்கள். அப்பா அம்மா எப்பா நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா, நீ இந்த மாதிரி செஞ்சிடாத, அம்மா பாப்பா இப்படிலாம் செஞ்சு அவமானப்படுத்திடாத குடும்பத்தை. எவ்வளவு ஆலோசனை, எவ்வளவு புத்திமதிகள், அலட்சியம். அது போங்க பரவாயில்ல, எத்தனை நடக்குது. விருத்தியாக முடியாது, விருத்தியாக முடியாது. யாக்கோபு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சார். ஆண்டவர் எனக்கு ஏதாவது வாசல் உண்டு பண்ணுங்க. எல்லாம் புத்தி தெரிஞ்சு யாக்கோபு போனார். எப்பா தண்ணி அங்க இருக்கு, நான் சொல்றேன், அந்த புண்ணை மாதிரி அந்த பட்டையில செய், பட்டையை உரிச்சுன செய், அந்த தண்ணிக்குள்ள போட்டு வை, புள்ளி நிறம் இருக்கிற மாதிரி எல்லாம் நீ அந்த மாடுலேட் பண்ணி அங்க வை. அங்க ஆடுகள் வரும். அந்த ஆடுகள் என்ன செய்யும்? அங்க பொழியும் போது அந்த வீரியம் உள்ள அந்த கடா ஆடுகளை பார்க்கும் போது என்ன செய்யும்? அதே மாதிரி என்ன செய்யும்? குட்டிகளை போடும். எவ்வளவு ஞானம் உள்ள தெய்வம். ஆலோசனை கேட்கணும், புத்திமதிகளை கேட்கணும். அவர் யாக்கோபு பெருசெல்லாம் வெட்டியெல்லாம் முடிக்கல. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டார். 6 வருஷத்துல 2 ராஜாக்குள்ள சொத்து மதிப்பு 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தார். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியா கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நமக்குள்ள கிரீடத்தை கண்டிப்பா இழக்க மாட்டோம். கிரீடத்தை இழந்து விடாதே, பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. மூன்றாம் காரியம் எதை இழந்து விடக்கூடாது? தேவனுடைய எச்சரிப்பை இழந்து விடக்கூடாது. கடைசி நாட்கள் வந்துட்டோம். அடுத்த வேளை என்ன நடக்கலாம், அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். உண்மையில சொல்ல போனா கர்த்தருடைய வருகை எந்த நொடி நம்ம பேசிட்டே இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா ஆளுக்கு இல்ல. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டீங்க. ரட்சிக்கப்படாதவங்க நிர்விசாரமா இவன் என்னதான் பேசுறான், குறை கண்டுபிடிக்க நினைச்சு சில என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஓகே இது பிளஸ் இது மைனஸ் மார்க் போடுவாங்க, சில பிரசங்கத்துக்கு மார்க் போடுவாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க மார்க் போட்டே இருக்க வேண்டியதான். திடீர்னு ஆள் இருக்க மாட்டாங்க. என் தேவனை சந்திப்பதற்கு மத்தியாக கடந்து போய் விடுவோம். அல்லேலூயா. சரி, வார்த்தைக்குள்ள போகலாம். 2 யோவான் 1:8 2 யோவான் 1:8 கவனிங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி ஆண்டவர் வார்த்தை பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், உங்க செய்கையுடைய பலனை இழந்து விடாதீங்க. இன்னைக்கு நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம எவ்வளவு சேகரிக்கிறோம், எவ்வளவு நம்ம ஆதாயப்படுத்துகிறோம், ஆனா அந்த பலனை இழந்து விடுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நல்லா தெரியும், உதாரணமான காரியம். நம்ம ஆக்சுவலி தேவ சமூகத்துல உலக பிரகாரம் உதாரணம் சொல்லக்கூடாது. ஆனா உங்களுக்கு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். நல்ல பக்தியுள்ள குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், நல்ல அப்பா அம்மா, நல்ல ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க, பிள்ளைகள் அருமையாய் சூப்பரா வளர்த்துனாங்க. ஆனா 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 பிள்ளையுடைய திருமணம் வரும்பொழுது என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அந்த பிள்ளையோட திருமணம், பிள்ளை ஒண்ணுமே செய்யல, அந்த பிள்ளை என்ன கொஞ்சம் அப்படியே டைவர்ட் ஆனா. அந்த பையன் நல்ல சொத்து மதிப்புள்ளவனா இருந்தான், நல்ல வசதி வாய்ப்பு, அழகு தோற்றம், நல்ல சம்பாதித்தவங்களா இருந்தான். கொஞ்சம் பிள்ளைய மயக்குனாங்க. பிள்ளை என்ன செஞ்சா, மயங்குனா. அப்பா அம்மா எழுத்து நின்றாங்க. நின்ன உடனே பிள்ளை என்ன செஞ்சா, தூக்கு கயிறு காமிச்சா, கத்தி காமிச்சா. தகப்பன் தாயும் இணைஞ்சாங்க. முடிஞ்சிருச்சா? வளர்த்தது முடிஞ்சிருச்சா? உன் செய்கையின் பலனை இழந்து போகாமல் செய்கையின் பலன் வளர்த்தது கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தருக்கென்றே நம்ம கொடுக்கணும். அண்ணால் கேட்டாங்க, ஆண்டவரே என்னுடைய நிந்தை நீங்குவதற்காக இந்த மகனுக்கு நான் சொந்தம் கொண்டாடுறதுக்குள்ள, என் சந்ததியில் விருத்தி அடைறதுக்குள்ள, உங்க நிந்தை நீர்னு அவ்வளவுதான். அவனுக்கு கொடுத்தீங்கன்னா ஏற்ற காலத்துல பால் மறந்த உடனே அப்பா உங்க சமூகத்துல விட்டுற கரெக்டா செஞ்சாங்க. அண்ணா தாயார் சரியா பால் மறந்த உடனே தேவ சமூகத்துல 7 இடத்துல கொடுத்தாங்க. நீங்க பாத்துக்கோங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா. உங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு தான் கனெக்ஷன், எனக்கு தொடர்பு கிடையாது. ஏதோ விசேஷம் வரும்போது ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வருவாங்க, அவ்வளவுதான். போய் பார்த்துட்டு இந்தப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடும், டாடா சொல்லிட்டு வந்துருவாங்க. கவனிக்கணும், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையார்கள். பூரண பலன் எங்க?
ரகசிய வருகை, எக்கால சத்தம் என்னைக்கு நம்ம காதுல கேட்குதோ அப்போதான் பூரண பலன். அது வரைக்கும் பூரணம் கிடையாது நமக்கு பூமியில. நமக்கு பூமியில பூரணமே கிடையாது. பரிபூர்ணம் எங்கன்னு சொன்னா, என்னைக்கு எக்கால சத்தம் காதுல துணிக்கு மறுரூபமாக்கப்படுகிறோமோ அன்னைக்குதான் நமக்கு பரிபூர்ண பலன். அதை பெற்றுக்கொள்வதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். அதை இலக்கு பண்ணுவதற்கு சத்ரு எவ்வளவு போராடுவான். நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன செஞ்சிடணும்? அவ்வளவுதான். நம்ம சும்மா ஜஸ்ட் நம்ம இப்படி திரும்பி பார்க்கும் போது செய்யணும், ஒரு 10 கிலோமீட்டர் தூரமா ஓடி போயிடலாம் அவன். இல்லையா? உள்ள என்ன செய்யணும்? ஃபயர் இருக்கணும். உள்ள ஃபயர் இருக்கணும். வைராக்கி இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. அந்த அக்னி இருக்கக்கூடாது, இந்த அக்னி இருக்கணும். இந்த அக்னி இருக்கணும். எலிசாக்குள்ள ஒரு என்ன செஞ்ச ஒரு ஃபயர் இருந்துச்சு. ஆண்டவரே என் கூட இருக்க வேலைக்காரன் பயப்படுறான்ப்பா, ரொம்ப பயப்படுறான்ப்பா. சீரிய ராஜாலாம் படையெல்லாம் வந்து ஆயுதம் வந்து பயப்படுறான்ப்பா. கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவன் கண்களை திறந்து காமி. திறந்து பார்த்தா அக்னி ரதங்கள் சூழ நிற்குது பயங்கரமா. அது போல என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்ய? எப்பயுமே ஃபயரா நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து போயிடலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் திருப்பி வரலாம். அதனுடைய 11, 12 வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். ப்ராப்பர் சொல்றாரு. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். இட்ஸ் a commandment, இட்ஸ் a law act. நான் உனக்கு சொல்றதை you must follow. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. நீ செய், அவ்வளவுதான். நான் உனக்கு சொல்லிட்டேனா இதை நீ கண்டிப்பா செய்யணும், செஞ்சிருப்பா அப்படிலாம் கிடையாது. அந்த இல்லப்பா அப்படி நோ அதெல்லாம் கிடையாது. do, அவ்வளவுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ செய்தால் அவனுக்கு துரத்தி விடுகிறேன். நான் உனக்கு சொல்ற காரியத்தை கட்டளை கரெக்டா கீழ்ப்படிஞ்சுனா இவங்க எல்லாம் எதிர்க்கிற கூட்டம் உன்னை அடுத்த பாளையத்துக்கு, அடுத்த பகுதிக்கு, எல்லைக்கு நேரம் கடந்து போக கூடாது, அப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படி உன்னை தடை செய்யற கூட்டம் இவனை நான் பாத்துக்கிறேன். நீ என்னோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சிரு. என்னோட வார்த்தையை கரெக்டா இதை ஃபாலோ பண்ண போதும் இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். கட்டளை வார்த்தைக்கும் சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் நம்ம கீழ்படியவே இல்லை. ஆண்டவரே இப்படி பிரச்சனை வந்துச்சு, இப்படி எதிர்க்கிறாங்க, இப்படி சூழ்ந்து வந்துட்டாங்களே, ஆண்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அப்பா கொஞ்சம் நீ யாருன்னு தெரியலப்பா, நீ கொஞ்சம் போயிட்டு அப்புறமா பண்ணிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சத்தமா போயிடுவார். ஆமென். பாருங்க, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகள், நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்ன தேசம்? ஒவ்வொரு தேசமும் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தேசமும் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. கானானுக்குள்ள பிரவேசிக்க 42 பாளையம் கடந்து போகணும் இல்லையா? ஒவ்வொரு தேசமா போகும்போது அங்குள்ளவங்களோட கை கலந்துராத, அவங்களோட உடன்படிக்கை பண்ணிடாத. ஆஹா, இந்த பெண் என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறா, இவன் நல்ல வேலையை சம்பாதிக்கிறான், நல்ல பணம் வச்சிருக்கிறான், உடன்படிக்கை பண்ணிடாதப்பா. அவன் வேற ஆவி உடையவன், நீ வேற ஆவி உடையவன். அவனை நான் முன்குறிக்கணும், உன்னை முன்குறிச்சிருக்க. அவனை கானானுக்குள்ள கொண்டு போக என்னுடைய சுத்தம் இல்ல, ஒன்னே உன் கூட்டத்தை கானானுக்குள்ள கொண்டு போறது என்னுடைய விசித்தம். உடன்படிக்கை பண்ணிடாத, டாக்டர். ஆமென். பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். எவ்வளவு அழகா அப்பா சொல்லி பாருங்க. நீ அப்படி செஞ்சுட்டு அதான் உனக்கு கண்ணியே. உன் காலுக்கு நீயே வலையை விரிச்சுக்கிட்ட. தவளை தன் வாயால் இருக்கட்டும் சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் அதுவே உனக்கு கண்ணி. பிள்ளைகளுக்கு எந்த காரியத்துல தேவையில்லாத காரியங்கள் நம்ம பிரிவிலேஜ் கொடுக்கிறோமோ, உரிமைகள் எதுல கொடுக்கணுமோ அதுல கொடுக்கணும். தேவையில்லாத காரியங்கள் நீங்க உரிமைகள் கொடுப்பீங்கன்னு சொன்னா அதுவே உங்களுக்கு கண்ணி. பெற்றோராகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள், நம்ம பிள்ளைகளுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எது கொடுக்கணுமோ அதை அளந்து கரெக்டா கொடுக்கணும். பணம் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட கூடாது. அது முட்டாள்தான். கர்த்தர் முட்டாள்னுவார், நம்மளை பார்த்து மூடனே சொல்லிடுவார். அவ்வளவுதான். அவர் எதுக்கு அஞ்ச மாட்டார், கரெக்டா இருப்பார். ஆண்டவர் சரியா தான் பேசுவார். ஒரு வார்த்தை எச்சு கம்மி பேச மாட்டார். ஏசப்பா அழகா நீட்டா ஜென்டில்மேன் சரியா பேசுவார். ஆமென். பாருங்க, நீ அப்படி அவனை உடன்படிக்கை பண்ணிட்ட, உலகத்தை பார்த்து ஆசீர்வாத ஐஸ்வர்யங்களை பார்த்து உடன்படிக்கை பண்ணினா அதுவே உனக்கு கண்ணி. கானானுக்குள்ள போற வரைக்கும் செஞ்சிடாத, உலகத்தோட உடன்படிக்கை பண்ணிடாத. பரமகானன் சந்திக்கிற வரைக்கும், பரம எருசலேம் பரம சீயோனை சந்திக்கிற வரைக்கும் உலகத்தோடு கூட நீ கடந்து போகிற பாளையங்களை தேசத்துல ஒரு இடத்துல உடன்படிக்கை பண்ணி விடாதே. அப்படி பண்ணினா செஞ்சிருவ, இழந்து விடுவாய். எச்சரிப்பு தான் தேவனுடைய எச்சரிப்பு. ஆவியான சபைக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடனும், கேட்கணும், கேட்க கடவன், கண்டிப்பா கேட்க வேண்டும். அடுத்த பகுதிக்கு புறப்பட்டு போகலாம். லேவி ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர்களோட சொல். நான் கர்த்தர். என்ன செய்யணும்? ரெண்டாவது, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறதான் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை குலைச்சிடக்கூடாது. தேவன் நம்ம மேல வச்சிருக்க அந்த பரிசுத்த வஸ்திரத்தை குலைச்சிடக்கூடாது.
என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாகவோ ஞானஸ்நானம் எடுத்த பிறகோ சில காரியத்தை நம்ம உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே, இனிமே நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இப்படி உடுத்த மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இதை நான் பயன்படுத்த மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தோடு நான் என்ன செய்யப்பட உடன்படிக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லி சில காரியத்தை தீர்மானம் பண்ணியிருப்போம், பொருத்தனை பண்ணியிருப்போம், பிரதிஷ்டை பண்ணியிருப்போம். அந்த பிரதிஷ்டையை விட்டு நம்ம விலகுவோம் என்று சொன்னால் பரிசுத்தம் நம்மளை விட்டு நீங்கி விட்டுன்னு அர்த்தம். பரிசுத்த குலைச்சல் அதுதான். பரிசுத்த குலைச்சல் அதுதான். மணவாளனாகிய தேவனுக்கு மணவாட்டியாகிய நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணிட்டோம். இப்பொழுது மணவாட்டி சற்று அவளுடைய நடவடிக்கையில மணவாளனுக்கு சந்தேகம் வரும் என்று சொன்னால் மணவாட்டியுடைய பரிசுத்தத்தில் ஏதோ பிரச்சனை சொல்லி மணவாளன் புரிந்து கொள்ள விடுவார். அதுக்கப்புறம் செய்ய மாட்டார். மணவாளன் இமீடியட்டா பேச்சை குறைத்துக் கொள்வார், தொடர்பை குறைத்துக் கொள்வார், சந்திப்பை குறைத்துக் கொள்வார், அது அடுத்து நியூட்ரல் பண்ணி விடுவார். புரியுதா? அவ்வளவுதான், நியூட்ரல் பண்ணிடுவார். சம்பந்தம் இருக்காது, கட்டிட்டா அவர் கட் பண்ணி விட்டுருவார். அந்த தொடர்பு செஞ்ச முற்றிலுமாய் நீங்கி விடும். அந்த பிரச்சனை செஞ்சிடும், நீங்கி விடும். அந்த உடன்படிக்கை, அந்த மகிமை செஞ்சிடும், டோட்டலா செஞ்சிடும், நீங்கி விடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த குலைச்சல் ஒரு நாள் நம்ம மூலம் உண்டாகிவிடாது அப்படிங்கிற நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கிருபை செய்யும். ஆண்டவரே, கண்கள பரிசுத்தம் வேணும், செவிகள பரிசுத்தம் வேணும், வாயின் வார்த்தையில பரிசுத்தம் வேணும், சிந்தனையில பரிசுத்தம் வேணும், இறுதி நினைவுல பரிசுத்தம் வேணும், நடையில உடையில பாவனையில எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வேணும், வஸ்திரத்துல அதிகமா பரிசுத்தம் வேணும், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வேணும். எல்லாருக்கும் நமக்கு இந்த கடைசி காலத்துல வேற எதுவுமே வேணாம். ஏசப்பாட்டு கேட்க ஒரு காரியம் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு காசு வேணாம், எனக்கு பணம் வேணாம், எனக்கு காரு வேணாம், பங்களா வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு இந்த பரிசுத்தத்தை கொடுங்க. ஒரு பரிசுத்தம் மட்டும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவ மகிமை அப்படி மூடி மறைத்துக் கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. பாருங்க, தேவ பிரசன்னம், அந்த மகிமை இறங்கி வருமா அந்த கூடாரத்து மேல, எங்க பாளையம் போற கூடாரத்து மேல இறங்கி வரும். மகிமை எப்ப கூடாரத்து மேல இறங்கி வருதோ அவங்க அப்படியே அங்கே கூடாரத்தை டென்ட் போட்டுருவாங்க, எடுக்க மாட்டாங்க. வருஷம், ஒரு வருஷம் எல்லாம் என்ன செய்யுமா அந்த மகிமை அந்த கூடாரத்தை விட்டு நீங்காம இருக்குமா. அவங்க வேலைன்னா கூடாரத்து மேல மகிமை இறங்கிடுச்சா ஜஸ்ட் அமைதியா தேவன ஸ்தோத்திரம் பண்ணி படுத்து தூங்கி சாப்பிட்டு எந்திரிக்கிட்டுதான் இருப்பாங்க. எப்போ அந்த மகிமை கூடாரத்தை விட்டு மேல போதோ அடுத்த பாளையத்துல பிரயாசப்பட்டு அவர் வழி அனுப்புறாரு சொல்லி அர்த்தம். இதான் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள சொன்னா நமக்கு கவலையே இல்லை. அவர் அடுத்த வழி அனுப்புவார். வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். எப்பா வெயிட் பண்ணு, நான் என்ன செய்யறேன், இப்போ மத்தியில வாசம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட கூட பேசணும் வந்திருக்கிறேன், இப்போ வெயிட் பண்ணுவோம், மாம்சத்துல ஓடாத, வெயிட். அல்லேலூயா. பரிசுத்த ஒரு நாள் செஞ்சு நம்ம குலைத்து விடக்கூடாது, குலைத்து போட்டு விடக்கூடாது. இன்னொரு பகுதிக்குள்ள போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் திருப்பி கொள்ளலாம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்கு இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன காரியம் இது? இன்னொரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னொரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யறோம்? சபைக்கு வருகிறோம், எல்லாம் செய்யறோம், பரிவரமா ஜெபம் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா என்ன செய்யறோம்? சில உலக பிரகார உலக நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறோம். நாள் பார்க்கிறோம். இது நடக்குது, நிறைய பேர் நடக்குது. நாள் பார்க்கறது உண்டு, சமயங்களை பார்க்கறது உண்டு. பத்திரிகை அடிக்கும் போது இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள், அப்ப மட்டும்தான் நல்ல நேரமா, அந்த நேரத்துக்கு மிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நேரத்துக்கு மீறின என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் நடக்காதா? சூரியன் ஒளி கொடுக்காதா? சந்திரன் ஒளி கொடுக்காதா? இருள் மங்கிடுமா? இல்ல காற்று அடிக்காம அப்படியெல்லாம் ஸ்டாப் ஆயிடுமா? ஏன் என்னது? அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு ரட்சிக்கப்பட்ட அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இன்னும் நாள் பார்க்கிறோமே, நட்சத்திரங்களை பார்க்கிறோமே, ஜோசியன் ஜாதகம் பார்க்கிறோமே, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறுகிறோமே, ஒரு வரன் பார்க்கும்போது என்ன செய்யறோம்? போயிட்டு என்ன செய்யறோம்? இது பார்க்க இந்த பொருத்தம் எல்லாம் பார்க்கிறோமே. ஏன்? எதுக்காக? ஆண்டவருடைய பொருத்தம் பார்த்து வித்தியாசம் பாராட்டினாரா? நோ, அப்படிலாம் கத்த வித்தியாசம் பாராட்டலையே. தன்னுடைய சாயலாகவே தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அவர் சாயல நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு, அவருடைய சிந்தை நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு, அவருக்குள்ள ஜீவ ஆத்மாவை நமக்குள்ள வைத்திருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்யறோம்?
பெர்ஃபெக்ட்டா கர்த்தர் நம்மளை படைத்து சிருஷ்டித்திருக்கிறார். இதை விட்டுட்டு உலக பிரகாரமான நட்சத்திரம்னு 4 அது இதுன்னு அப்படின்னு நம்ம போவோம் என்று சொன்னால், உலக பிரகாரமான காரியம், அந்த உலக அசுத்தமான காரியங்கள், அது அடிமைத்தன காரியங்கள் என்ன செய்யணும்? உங்களை அடிமைப்படுத்தி விடும். அது உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்காது. உங்களை பாதை மாத்தி விடும். 4 மாசத்துக்கு திருமணம் பண்ண கூட சொல்லிடுவான். இன்னும் 1 வருஷத்துக்கு பண்ணக்கூடாது, இன்னும் 4 மாசத்துக்கு பண்ணக்கூடாது. இந்த மாப்பிள்ளை உங்க குடும்பத்துக்கு வந்தா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் காலி ஆயிடுவாங்க. உங்களை குடும்பத்தை மொத்தம் காலி பண்ணுவாங்க. தேவ திட்டம் என்ன? கர்த்தர் முன்குறித்து வைத்த நாளிலே அது சரியா நடக்கும். இப்ப வீடு கட்டாதீங்க, கதவை மாத்துங்க, ஜன்னலை மாத்துங்கன்னு சொல்லுவான். இன்னைக்கு நான் ஆவிக்குரிய பிள்ளைகள் பண்றோமே நிறைய பேரு. செவ்வாய்க்கிழமை பாக்குறோம், சனிக்கிழமை பாக்குறோம், வெள்ளிக்கிழமை நாளை பாக்குறோம். எப்ப நாம் இப்படியே இருந்து என்னைக்குதான் தேவ சமூகத்துக்கு போவோம்? ஆண்டு நினைப்பாரு கரெக்டா செவ்வாய்க்கிழமை தான் வருவேன். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க பாசிட்டிவா சொல்லக்கூடாது. ஒருவேளை செவ்வாய்க்கிழமை வந்துச்சு, ஒருவேளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துச்சா அவரும் விட்டு போயிடும். ஓகே, ஒரு 4 கிழமை பாக்குறேன், என்னை கூட்டு போக கூடாது. விட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? தயவு செய்து அதெல்லாம் விடுங்க. அப்படிப்பட்ட காரியம் நம்ம பண்ணக்கூடாது. நாள், ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. நோ நோ, இதெல்லாம் பண்ணாங்க, ஆதி நாட்கள்ல பண்ணாங்க, பழைய பாட்டு காலத்துல எல்லாம் பரிபூரணம் பண்ணாங்க. ஆனா அது என்ன செய்யும்? பொய்யான அற்புதங்களை செய்யும் வேதம் சொல்லுகிறது. பொய்யான அற்புதத்தை செய்யும். அவைகள் பொய்யான அற்புதத்தை செய்யும். அதுல மெய் இல்ல, அதுல ஜீவன் இல்ல. நானும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிபூர்ண பரவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜீவன் எதுல இருக்கோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த பகுதியில் நம்ம கடந்து போகலாம். நான்காம் காரியம், எதை இழந்து விடக்கூடாது? ஆதி மேன்மையை நம்ம இழந்து விடக்கூடாது. ஆதி மேன்மையை நம்ம என்ன செஞ்சு விடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். 4 முதல் 6 வரைக்கும் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு அவள் சோரேக் ஆற்றங்கரையில இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடைய சிநேகமாய் இருந்தான். அவரிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாக்கி மற்ற மனுஷர்களை போல ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சை 7 அகனினார் கயிறுகளை அவரிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். இந்த காரியம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதையை போல எல்லாருக்குமே தெரியும். இந்த சிம்சோனுக்குள்ள பலம் எதனால இருக்கிறது, இந்த சிம்சோனுடைய பலம் எதனால இருக்கிறது என்று சொல்லி பரிசோதிப்பதற்காக ஒரு காரியம் செய்யறாங்க. இவன் ஒரு பெண்ணோட ஒரு பிள்ளையோட கூட செய்யறான். ஒரு தொடர்புல, தவறான காரியத்தில் தொடர்போடு கூட இருக்கிறான். அந்த பெலிஸ்தர் என்ன செய்யறாங்க? இவனுடைய பலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவளை பயன்படுத்தி எதுல பலம் இருக்க கண்டுபிடிக்க சொல்லி என்ன செய்யறாங்க? அவன் என்ன செய்யறான்? அவரிடத்துல பேசி பழகி இருக்கும் போது சொல்றாங்க. ஒவ்வொரு காரியம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை செய்யறான். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ராங் இன்ஃபர்மேஷன், சரியான ஆன்சர் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு முறை என்ன செய்யறான்? இவன் சொல்றதெல்லாம் செய்யறாங்க. சிம்சோனே இதோ பெலிஸ்தர் வந்துட்டான்னு சொல்லி வந்தோன்னு எல்லாத்தையும் ஒரு நூல் தெரிக்கிறது போல, நெருப்பட்டு நூல் தெரிக்கிறது போல பட்டு 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 தெரிஞ்சு போச்சு. ஏமாத்திரம் தெரிஞ்சு போச்சு. கடைசி என்ன செஞ்சா? நல்லா கவனிச்சு பாருங்க. 16ஆம் வசனம் பாருங்க. இப்படி இத்தனை முறை ஏமாத்தினான் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தான். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளால நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் அவன் என்ன செஞ்சா? இவன் வீக்னஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி தினந்தோறும் அலட்டி தொந்தரவு பண்ணி நச்சரிச்சதுனால அவன் என்ன செஞ்சான்? ஒரு பெண்ணுக்கு முன்பாக தன் ரகசியத்தை என்ன செஞ்சான்? இழந்து விட்டான். கவனிங்க, அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, சிம்சோன் சாகத்தக்க ஆத்மா விசனப்படுற அளவுக்கு அலட்டி கொண்டிருக்கிறான். உடனே செஞ்சுட்டான். அவன் தன் இருதயத்தில் 17 பாருங்க, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. இதுதான் பிரச்சனை. நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை பலவீனப்படுத்துவதற்கு சத்ரு சில நண்பர்களை ஏற்படுத்துவான், சில தொடர்புகளை ஏற்படுத்துவான், சில உறவுகளை ஏற்படுத்துவான், சில ஆசீர்வாதங்களை காண்பிப்பான், சில ஐஸ்வர்யங்களை காண்பிப்பான், சில தேவையில்லாத நட்புகளை ஏற்படுத்தி விட்டுருவான். தெரியும், இதுதான் வீக்னஸ் ஆளு. ஓகே, இது இருந்தா ரைட் முடிச்சிடலாம் என்று சொல்லி என்ன செஞ்சது? சவரகம் கத்தி தலையில பட்டுச்சு, முடிஞ்சது. மாவரைத்தான், கண்கள் பிடுங்கப்பட்டது போனது. அவன் சகாப்தமே முடிந்து விட்டது. மேன்மை, ஆதி மேன்மை. இந்த சிம்சோனுக்கு கிடைச்ச ஆதி மேன்மை சூப்பரான மேன்மை.
இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரோட கையிலிருந்து ரட்சிப்பது கர்த்தர் ரட்சகராக ஏற்படுத்தினார். நசரேய விரோதத்தை இப்படிதான் செய்யணும். அவங்க பேர் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே என் மகனை எப்படி வளர்த்து சொல்லி மனோவ தம்பதிகள் ஜெபித்தாங்க, ஜெபித்து வளர்த்துனாங்க. ஜோமனா மட்டும் போத பிறந்த பிறகு என்ன செய்யணும்? கரெக்டா கண்காணிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நிறைய பிள்ளைகளை குறித்து என்ன செய்யறாரு? அதிகாலை ஜெபத்திலே அதான் உணர்த்தினார். இன்னைக்கு என்ன செய்யறாரு? இந்த ஜபத்துல இந்த ஆராதனை கர்த்தர் வார்த்தையில தான் நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கார். எங்கேயோ பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கான்னு சொல்லி அர்த்தம். பிள்ளைகளை சரியாய் கண்காணிக்க வேண்டும். அதாவது வேவு பார்க்க சொல்லல, பிள்ளைகளை சரியாய் கண்காணிக்க வேண்டும், பிள்ளைகளை சரியாய் கண்டித்து எச்சரித்து நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் கைமீறி போய்விடும், அவ்வளவுதான், அவமானங்கள் வந்துடும் பெற்றோர்களுக்கு. ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமாக. சரி, கவனிங்க. அடுத்து நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை பார்க்கலாம். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய். கிட்டி சேராதப்பா, வேண்டாம் ஆண்டு சொல்றாரு. வேண்டாம், அவனோட சேராத, அந்த அந்நிய புத்திரரோட கூட கலவாத. இந்த குறிப்பிட்ட எமோரியர், எபூசியர், இந்த மாதிரி கூட்டம் இருக்கா, அவங்கள்ட்ட உடன்படிக்கை பண்ணிடாத. வேணாம், விட்டு விலகி போயிடா, அந்த பக்கமே நீ சேராதப்பா. அவங்களோட உடன்படிக்கை பண்ணாத, தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளாத, சம்பந்தம் கலக்காத கர்த்தர் பலமுறை எச்சரிக்கிறாரு. ஆனா இதுதான் எனக்கு வேணும் சொல்லி நம்ம முரண்டு பிடிச்சு போவோம் என்று சொன்னால் மேன்மை இழந்து விடுவோம். மேன்மை போயிடும், அவ்வளவுதான். மேன்மை மகிமை போச்சுன்னா கர்த்தர் செய்ய அடுத்து அவர் செய்ய வேண்டிய காரியம், தம்பி கொஞ்சம் வெளியே வாங்க, இப்படி கேட்டுக்கு வெளியே வாங்க சொல்லி ஏதேன் தோட்டத்தை இழுத்து பூட்டி காவல் வச்சுட்டு கட் அவுட் முடிச்சிடுவார். அவ்வளவுதான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். மகிமை இழந்து விடாதபடிக்கு, ஆதி மேன்மை இழந்து விடாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். யூதா 1:6 எடுத்து வாசிக்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். பாருங்க, யாருக்கா? ஆதி மேன்மை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும். யாரு? லூசிபர். ஆதி மேன்மை காத்துக்கொள்ள இந்த லூசிபர்ங்கிறவன் பயங்கரமான மியூசிக் டைரக்டர். தேவனோடு கூட தேவ தூதன் மத்தியில் அப்படியே அவன் தான் லீடரா இருந்தான், அந்த கொயர் டீம் லீடரா இருந்தான். அவனுக்கு சிறகுகள் இப்படின்னா மியூசிக் வருமா, இப்படி சிறகுகளை வச்ச பயங்கரமான இசைக்கருவிகள் மியூசிக்லாம் அதுக்குள்ள வருமா. அப்படி கர்த்தர் அவனை செஞ்சாரு, அழகா பயன்படுத்தி வந்தாரு. ஏன் இவருக்கே நம்ம கீழ்படுத்திருக்கணும்? நம்ம தனியா ஒதுங்கி ஒரு டீம் உண்டாக்கணும் என்ன, ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியத்தை உண்டாக்கணும் என்ன, நமக்கு ஒருத்தர் குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தாங்க, நம்மளதான் முன்ன. அதாவது சில கூட நினைக்க தெரியுமா, எது இருந்தாலும் நம்மளை முன்ன வச்சு செய்யணும், நம்மளை முன்ன வச்சு பார்க்கணும், நம்மளை ப்ரையாரிட்டி பண்ணணும், நம்மள என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணணும், நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணணும், நம்மளை டிஸ்பிளே பண்ணணும் சொல்லி நினைப்பாங்க. அது தப்பான காரியம், அது தவறான காரியம். என்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகிறதோ, மேட்டிமையும் பெருமையும் லூசிபர் ஆவி உள்ள நம்ம என்ன செய்யுது, அது பக்கம் நெருங்கி வருதுன்னு சொல்லி அர்த்தம். லூசிபர் அதான் நினைச்சா, தேவனோடு கூட இணைந்து நின்று தேவனுக்குள்ள மறைந்து நின்று செயல்பட முடியாதபடிக்கு தன்னை ஒதுக்கி பார்த்து தன்னை என்ன செய்யணும், உயர்த்தி வைக்கணும்னு நினைச்சான். அடுத்த செகண்ட் கர்த்தர் கீழே தள்ளி விட்டார், ஆதி மின்மை இழந்து விட்டார். அது நம்ம செய்யணும், ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பகுதி நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கடைசியாக எதை இழந்து விடக்கூடாது? பரம காணானை இழந்து விடக்கூடாது. கடைசியாக நம்ம பரம காணானை இழந்து விடவே கூடாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1லிருந்து 11 வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து போட்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, தேவன் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறை இருப்பிலிருந்து, எகிப்திலிருந்து, அந்த பார்வோனோட அடிமைத்தனத்திலிருந்து எப்படிலாம் விலக்கி கொண்டு வந்தார், எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தார், அழகா காப்பாற்றி கொண்டு 42 பாளையங்கள் கடந்து ஒவ்வொரு பாளையத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார், நேர்த்தியா கொண்டு வந்தார். ஒவ்வொரு பாளையத்தையும் மோசே கொண்டு அழகா கடந்து 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 ஆகாரத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, கனியை கொடுத்து, மீனை கொடுத்து, சகல எல்லாவற்றையும் நிறைவா போஷித்து, வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷித்து, பாதுகாப்பை கொடுத்து, மேகஸ்தம்பத்தை கொடுத்து, அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து, சத்துரு கைக்கு விலைக்கு, பொல்லாத கை விலைக்கு 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 அழகா நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்து சண்டை போட்டு எதிர்த்து நின்று போராடி விரோதமா செஞ்சு எல்லா செய்யணுமோ பரிபூர்ணமா செஞ்சுட்டு தான் வந்தாங்க. எல்லாத்தையும் பரிபூர்ணமா செஞ்சாங்க. பாருங்க, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகள் எல்லாம்
திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்படும் பட்டும் இருக்கிறது. அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியவே இல்லை, சுத்தமா கீழ்ப்படியல. கீழ்ப்படியறதுனால தன்னுடைய டைரக்டா என்ன செய்யல, அழிக்க மனசு வரல. சில பேர் பாம்பு அழிச்சு போடுது, சில பேர் என்ன செஞ்சது, கொள்ளை நோய் சில பேர் என்ன செஞ்சு அழித்து போட்டு, சில சங்காரம் பண்ணப்பட்டாங்க, சில பேர் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாளையத்துக்கு விரோதம் வந்தவங்களால அழிக்கப்பட்டு போனாங்க. அப்படி விட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த குறிப்பிட்ட மக்கள், ஒரு கூட்ட ஜனங்க இருந்தாங்களோ அந்த கூட்டத்தை அழகாக கர்த்தர் எங்க கொண்டு போய் சேர்த்தார்? கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்க இந்த பரம கானானுக்குள்ள போகக்கூடாது. அதுக்கு பல விதமான சூழ்ச்சிகள் வரும், முறுமுறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், உருவாக்கப்பட்டு வரும். யோபுக்கு வந்துச்சு இல்லையா? மறுதளிச்சாரா? முறுமுறுத்தாரா? கடைசி வரைக்கும் செத்தாலும் அவருக்காக சாவேன். ஆமென். எஸ்தர் முறுமுறுத்தாங்களா? எப்பா யூதா ஜனம் முழுக்க அழிக்கப்பட்டு சொல்லி செஞ்ச முத்திரை போட்டு 127 தேசத்துக்கு சர்க்குலர் அனுப்பிச்சு. ஆமா, எஸ்தர் முறுமுறுத்தாங்களா? அண்டவரே எவ்வளவு இருந்துச்சு, எல்லாம் போதே, ஏன் உங்களை செய்ய முடியல ஒரு கேள்வி கேட்டாங்களா? நோ, முன்னூறு புசியாம குடியாம ஃபாஸ்டிங் இருந்தாங்க, ஜெபித்தாங்க, கர்த்தர் மீட்டு கொடுத்தார். அது வேணும் நமக்குள்ள. அந்த பரம காணலை இழந்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியா சில வசனங்களை வார்த்தை நம்ம முடிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 78வது சங்கீதம் 78வது சங்கீதத்தில் கொள்ளலாம். 78வது சங்கீதத்துடைய 10-11 வாசிக்கிற வாணிமை கேளுங்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளை கொண்டு நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். நாம் இதை செய்யவே கூடாது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்த எந்த காரியத்தையும், அதிசயங்களையும், அற்புதங்களையும், உபகாரங்களையும், நன்றிகளையும் நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அனுதினமும் ஆண்டவரே நான் சாவாமல் பிழைத்திருக்கிறது உங்க கிருபை மாத்திரமே ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே. எனக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் திராணி கொடுங்க, உங்க காரியத்தை செய்து முடிக்கணும், என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படி நம்ம ஜெபித்து என்ன செய்யணும்? பழக வேண்டும். அப்படி ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? பழக வேண்டும். கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 40 வசனம் வாசிக்கிறேன். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்தர வெளியில் அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். எத்தனை முறை 42 பாளையம் கடந்து போறதுக்கு எவ்வளவு தேவனை ஆலோசிக்க வேண்டுமோ, விரோதிக்க வேண்டுமோ, முறுமுறுக்க வேண்டுமோ, அவ்வளவு பரிபூர்ணம் செஞ்சுட்டாங்க. நமக்குள்ள வரக்கூடாது. நன்மை பெரும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்த உடனே அப்படியே நம்ம வேறு முகத்தை நம்ம காமிக்கிறோமே. அதாவது காயின் முகம் வேறுபட்டதுங்கிற மாதிரி அந்த முகநாடி அப்படியே வேறுபடுது இல்லையா? அதுதான் தவறு, அது பிரச்சனை. நம்ம முகநாடி வேறுபடக்கூடாது. நம்ம முகநாடி என்ன செய்யக்கூடாது? வேறுபடக்கூடாது. தேவன் அதான் எதிர்பார்க்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகளை போல நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமாக. தேவ சமூகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் பரம காணலை இழந்து விடாதபடிக்கு இந்த காரியங்களை நம்ம காத்துக் கொள்வோமாக. கிருபை செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவின் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கூட பேசின வார்த்தைக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீ சொல்லியிருக்கிற வார்த்தைகள் ஒன்றை நான் விட்டு விடாதபடிக்கு, ஒன்றை இழந்து விடாதபடிக்கு இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில செயலாய் மாறட்டும், செயல்பாட்டுக்குள்ள வரட்டும். ஒரு காரியத்தை நான் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்க செய்கையின் பலன் பரிபூர்ணம் அடைத்த கிருபையில கர்த்தர் தந்துள்ளபடி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ள தேவ மகிமை இறங்கி நிரம்பி தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் அத்தனை பேர் எங்க தாவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மனதில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயிக்கிறதுக்கு நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.